ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்தானா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பச்சைப்பயிறு புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 2 வெங்காயம், தேங்காய், அப்புறமா 3 தக்காளி, புளி வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா கத்திரிக்காய் 3 கட் பண்ணிவிட்டு பச்சைப்பயிறு வந்து விசிலுக்கு விட்டுட்டு இப்போ பச்சைப்பயிறு வந்து வெந்துருச்சு. ஒரு 2 விசில் விட்டேன், 2-3 விசில் விட்டுட்டா பச்சைப்பயிரும் வெந்துருச்சு. கையோடு வந்து எண்ணெயும் போட்டு வெங்காயத்தை வந்து தாளித்து விட்டுட்டேன். நல்லா வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து வெங்காயமும் வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சி. இப்போ வந்து நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா வந்து வதங்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கணும். தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து தேங்காவையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு 2 பத தேங்காய் எடுத்து அரைச்சி முடிச்சுட்டு இப்போ தக்காளியும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா யூஸ் பண்ணுறேன். அப்புறமா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயையும் அப்படியே கையோடு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்ச பச்சைப்பயிரை வந்து சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுட்டேன். அப்படியே வந்து கத்திரிக்காய் வேகணுன்ட்டு ஒரு விசிலுக்கு வந்து விட்டுருக்கேன். ஒரு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து புளியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கையோட தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும், இந்த குழம்பு வந்து கொதிக்கணும். அடி பிடிச்சிக்கும், நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காது. நல்லா வந்து கொதித்து வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து தாளித்து விட்டுடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து இதை எடுத்து அப்படியே வந்து குழம்புல ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவையான பச்சைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.